வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதேவி, டேரட் கார்ட் ரீடர், லீ நியூஸ் சேனலுக்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27/10/25 திங்கட்கிழமை. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா சூரசம்ஹாரம். சூரனை வதம் செய்த நாள் முருகன். அதனால் இன்றைக்கி விசேஷமான நாள். ஆக்சுவலாக நம்ம அந்த கடவுள் அந்த சூரனை சம்ஹாரம் செய்வதுங்கிறது நிறைய பேர் நிறைய விஷயத்தில் அதை பற்றி பேசலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயங்களை அழித்து, நீங்கள் 7 நாள் விரதம் இருந்தது பெரிய விஷயம் இல்லை, கெட்ட விஷயங்களை அழித்து நல்லதாக கொண்டு வர்றதுக்கான நாளாக நீங்கள் நினச்சிக்கணும். சூரனை மட்டும் முருகன் வதம் செய்யலை, நம்மளுக்குள்ளே இருக்க நமக்கு சுயமாகவே நம்ம அதை நம்ம ப்ராக்டிஸ்டாக கொண்டு வரணும். அதற்கான நாள் தான் நம்ம கடவுள் பேரை சொல்லி இதை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிருத்திகை ரோகிணி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க. மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 16 இந்த டவர் வந்திருக்கு. கொஞ்சம் இன்றைக்கி மனம் குழப்பம் இருக்கும். நம்ம ஏதோ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் குழப்பம் அடைஞ்சோ இல்லை சங்கடப்பட்டோ நிதானத்தை இழக்காதீங்க. இன்றைக்கி நடக்கலைன்னா நாளைக்கு கண்டிப்பாக அது நடக்கும். இன்றைக்கான நாள் உங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு கடந்து போக பழகுங்க. 25% பாசிட்டிவ் இருக்குது. அதில் என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. ரிஷபம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரிஷபம்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் போகுது. ஸோ அது அவங்க கவனமாக கையாண்டாங்கனாவே போதும். ஸோ எந்த கார்டு வந்தாலுமே அந்த கவனம் இருக்கணும். இன்றைக்கி என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கார்டு நம்பர் 1 த மெஜிஷியன் வந்திருக்குங்க. 99% பாசிட்டிவ் இருக்கிற கார்டு தான். ஆனால் அந்த மெஜிஷியன் கார்டு அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மேலே நிறையா திருஷ்டி பட்டிருக்கோ, இல்லை அது செய்வினை கோளாறு அந்த மாதிரி எதுனாலும் இருக்கும். அது அதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு புது தொடக்கத்திற்கான ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி. ஆனால் அந்த புது தொடக்கத்திற்கு தடையாக இந்த விஷயமெல்லாம் இருக்கும். ஸோ அதை கவனமாக நீங்கள் அதுக்கான என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி நாள் நல்லா இருக்குங்க. மிதுனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மிதுனம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 11 த ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. ரொம்ப ஒரு கடினமான ஒரு நாளாக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த வேலையை ஈஸியாக இதை தூக்கி பஞ்சு மூட்டையை தூக்கி பஞ்சு தானே தூக்கி வச்சிடலாம் நீங்கள் நினச்சிங்கனாலும் அது ஒரு கொஞ்சம் எச்சாக இருக்கிற பஞ்சை தூக்குறதுனா வெயிட்டாக தான் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ஹெவியாக ஆயிரும் வேலை. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். கவனமாக செய்யுங்க. மற்றபடி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த டென்ஷனோட ஒரு டெசிஷன் எடுக்காதீங்க. அந்த டென்ஷனோட டெசிஷன் எடுத்திங்கன்னா அது ராங் டெசிஷனாக தான் முடியும். ஸோ கவனமாக இருங்க. இன்றைக்கி 30% பாசிட்டிவ் இருக்குது. அதற்கான வேலைகளை மட்டும் பாருங்கள். நீங்கள் கடகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடகம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 7 த சேரியட் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு டபுள் மைண்டடாகவே இருப்பீங்க. டபுள் மைண்டடாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு முடிவு பண்ணுறதுலே இன்றைக்கி நாள் போயிடும். அது ஒன்று. தவறான ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா போய் சேர வேண்டிய இடத்த சேர முடியாது. ஸோ முடிவு தெளிவாக எடுங்க. எதாக இருந்தாலுமே கொஞ்சம் தெளிவாக எடுத்திங்கன்னா உங்களோட ஆம்பிஷன் இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆகும். அதாவது 2 குதிரை 2 பக்கம் போச்சுன்னா நீங்கள் போகிற பாதை போய் அடைய முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக 50% பாசிட்டிவாக இருக்குது. அந்த நிதானத்தோடு இன்றைக்கி செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். சிம்மம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிம்மம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 3 எம்பரஸ் வந்திருக்கு. ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், திருமணத்தை பற்றிய செய்திகளாக இருக்கட்டும், நல்லாவே இருக்குது. உங்களோட வேலையில் கொஞ்சம் க்ரோத் காமிக்கும். ஸோ இன்றைக்கி 95% பாசிட்டிவாக இருக்குது. நல்லா இருக்குங்க நாள். இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கன்னிக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 6 த லவர் கார்டு வந்திருக்கு. உங்களுக்கு 90% பாசிட்டிவாக இருக்குது. உங்களுடைய அதாவது பணம் வரவு இன்றைக்கி நல்லாயிருக்கும். அதே மாதிரி
ஒரு விஷயத்தில் குட் அண்ட் ஈவில் ரெண்டுமே இருக்கும் உங்கள் கூட பழகிறவங்கக்கிட்டே. அதை வந்து நீங்கள் ரெண்டையுமே வச்சு அதை வந்து அவங்களோட ஈவிலை மட்டும் அதிகமாக எடுத்துகிட்டு குட்டை வந்து சேர்த்துக்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக ஆயிடும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, அதை கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பண வரவும் இருக்குது, அன்பும் தேடிட்டே தான் இருக்கீங்க, அந்த அன்பு உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறத தெரியாமல். துலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி துலாமுக்கு வந்து இன்றைக்கி கார்டு நம்பர் 22 த ஃபூல் அப்படின்னு வந்திருக்கு. வெளிநாடு பயணத்திற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு இன்றைக்கி சக்ஸஸ் கிடைக்கும். அது என்னன்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். பட் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். 40% பாசிட்டிவ் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் தேவையில்லாத ஒரு பிஹேவியரை வந்து விட்டிங்கன்னா தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது மித்தவங்களுக்கு அதை கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்காகவாவது விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? விருச்சிகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நமசிவாய். விருச்சிகம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 2 த ஹை ப்ரெஸ்டீஜ் வந்திருக்கு. நல்ல ஒரு கிரியேட்டிவ் பவர். ஒரு வேலை செஞ்சால் அதில் உள்ள ஒரு நுணுக்கம் எல்லாமே கரெக்டாக செய்வீங்க. இன்றைக்கி எல்லாமே செஞ்சாலும் தேவையில்லாமல் உங்களுக்கு காசிப்ஸ் சொல்கிறவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அவங்க சொல்கிறத நம்பி இன்னொருத்தர்கிட்ட அதை பற்றி பேசுனீங்கன்னா அது தப்பாக போய் முடிஞ்சிடும், உங்களுக்கு சங்கடம் வந்துடும். ஸோ அதை மட்டும் கவனமாக இருங்க. 90% பாசிட்டிவான கார்டு இன்றைக்கி. ஸோ நல்லாயிருக்கும் நாள். தனுஷுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 10 த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருக்கும் இன்றைக்கி. ஒவ்வொரு விஷயமும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க ஹையாக போகும்போதே அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததுக்கான மூமெண்ட்டை கொடுக்காதீங்க, டவுன் ஆயிரும். அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது உங்களோட மைண்டு வந்து மாறிட்டே இருக்கும். கரெக்டாக ஹோல்டு பண்ணி வச்சு அந்த விஷயத்தை செய்யுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் 90% பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் சைடில் லக்கும் இருக்குது. ஸோ அதற்கான விஷயத்தை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்க்குங்க. கிடைச்ச விஷயத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. கிடைச்ச மகரம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மகரம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 18 இந்த 3 வந்திருக்கு. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ளே வரும். குழந்தைகிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ இல்லை அப்பா அம்மாக்கிட்டேயோ பிளட் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத இடத்துல வாய் கொடுக்காம சண்டை போடாமல் இருங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களோட நாள் இன்றைக்கி நல்லாவே இருக்கும். 25% பாசிட்டிவ் இருக்குது. காயங்கள் படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக எந்த ஒரு வெப்பனையும் கையாளுங்க. கத்தியில் வேலை செய்யும்போது இதெல்லாம் பார்த்து கையாளுங்க. ஓகேங்களா? கும்பம்க்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிவாய். கும்பம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார்டு நம்பர் 9 த ஹெர்மைட் வந்திருக்கு. பெரியவங்க ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. சொந்த பந்தத்துக்குள்ள நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அவங்க கூட கையாண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் டைவாக இருக்கும். 65% பாசிட்டிவாக இருக்குங்க. மீனம்க்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. மீனம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா சிவாய். மீனம்க்கு வந்து 20 த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம் கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கான முடிவு இன்றைக்கி கிடைக்கும், சாதகமாக கிடைக்கும். அதே போல் உங்களோட வேலையிலையும் பல மாற்றங்கள் நல்ல மாற்றமாக கிடைக்கும். 90% பாசிட்டிவாக இருக்குது. நேயர்களே, இன்றைக்கி பலன் சொல்லிட்டேன். நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.